கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் தவா புலாவ். கோல்ட் பிரியம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் பிரசன்ஸ் யோக்டோ கிச்சன். எக் தவா புலாவுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: முதல்ல ஒரு பவுலில் வந்து 1/2 kg பாஸ்மதி ரைஸை வாட்டரில் வந்து சோக் பண்ணி தனியாக ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் 150 ml ஆயில் சேர்த்து அது நல்லா சூடானதுக்கப்புறமா 100 ml நெய் அதோட சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 6-7 மிளகு, இது நல்லா பொரியிறப்போ பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 1/2 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட பச்சை மணம் நல்லா போகிற டைமில் 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். அதாவது தண்ணிக்கும் ரைஸ்க்கும் ரேஷியோ என்னன்னா 1:3. நம்ம வந்து இப்போ 1/2 கிலோ ரைஸ் ஊற வச்சுருக்கோம்ல, அதனால நம்ம வந்து இப்போது 1.5 லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 200 ml பால் சேர்த்துக்கிறோம். இந்த புலாவில் வந்து பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால பால் ஆட் பண்ணுறோம். பால் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள், இல்லாட்டி திரிஞ்சிரும். ஏன்னா நிறைய மசாலா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. ரைஸை வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஹாஃப் குக்டா ரைஸ் இருக்கும்ல, நம்ம தொட்டு பார்த்தா தெரியும். அந்த பதத்துக்கு வர்றப்போ தேவையான அளவு கொத்தமல்லியை தூவிட்டு மேலாப்பில் ஒரு 1/2 லெமன் இப்படி புழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து தம்மில் வைக்க போகிறோம். ஸோ மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தம்மில் வச்சுருங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக குக் ஆகிருக்கும் ரைஸ்லாம். அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா எவாப்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இதோட நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரைஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ நமக்கு இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எக் ரெடி பண்ணிடலாம். ஸோ தவா எக்கு வந்து முதல்ல ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1/2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கேப்சிகம், ரெட் கேப்சிகம் அண்ட் க்ரீன் கேப்சிகமும் எடுத்துருக்கோம், அதுவும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா குக் பண்ணிவிட்டு 3 எக் ஆட் பண்ணுறோம். ஸோ எக்கை வந்து நல்லா இப்படி சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. நம்ம புர்ஜிக்கெல்லாம் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு கேரட்டும் 4-5 பீன்ஸும் கட் பண்ணி வேக வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகா பொடி, பெப்பர் 1/2 டீஸ்பூன், அண்ட் ஃபைனலாக தேவையான அளவு கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த எக் மசாலாவில் வந்து நம்ம ரெடி பண்ண ரைஸை ஆட் பண்ணி நல்லா கலரிக்கோங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரா ரைஸும் எக்கும் வந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சுவையான ஈஸியான எக் தவா புலாவ் ரெடி.